புக்கத்துறை கலைமதி நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்க எங்க அமர்ந்திருக்கிறீர்? உங்கள் மடி மீது அமர்ந்து கொண்டு இருக்கிறார். உட்காரலாம். சரி, தொண்டைக்கு என்னாச்சு? தொண்டையில ஊருக்கு கொயா தண்ணி கொடுத்துறாங்க, கேன் தண்ணி தர பண்றாங்க. அதனால தொண்டையில கிச்சு தொண்டையில எப்போது மூஞ்சி பார்க்க முடியாது. இந்த ஊருக்கு யாவல் விட்டுக்கிறாங்க, பாரி அடிச்சு மிரண்டு போடுவேன், அலறி போடுவேன், பயந்து போடுவேன். கூப்பிட்டா தான் தான் வந்தேன். கூப்பிட்டா தான் தான் வந்தேன். அவன் தான் கூப்பிட்டா நான் தான் வந்தேன். அமைச்சர் அவர்களே, பொன்னாட்டி மற்றும் வெளிநாட்டு மன்னர் அவர்களே, அமைச்சர் வாழ்க அமைச்சரே, வாழ்க. வாங்கிக்க உன்னுடைய புகழ், சபாஷ். பெருகிக்க உன்னுடைய வீரம், வளைவலே உன்னுடைய வீரம் பெருகட்டும், புகழ் வாங்கட்டும். ஆமா, ஏனென்றால் மன்னர் அவர்களே, நம் நாட்டுக்கு பகைவர்கள் போர் தொடுத்து எதிர்நோக்கி வந்தார். அதை வலிமையோடு சந்திக்கக்கூடியவர் யார்? சபாஷ், இந்த அமைச்சர். அதனால்தான் உங்களை அழைத்தேன். ஏன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள்? எனக்கோ இப்பொழுது வயதாகி விட்டது. வயதாகி விட்டது, புதுமை வந்து விட்டது. அதனால் எனக்கு பிறகு என் நாட்டை என்னுடைய மூத்த மகன் தத்துவலிக்கு முடி சூட்டலாம் என்று இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் என் மகனுக்கு நான் எதை செய்தாலும் தங்கள் யோசனை கேட்டு செய்வேன். ஆலோசனை உங்களுடைய விருப்பம் என்ன? மன்னர் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை குறைத்தது அமைச்சர் என்று புரியாதா அல்லது தெரியாதா? இருந்தாலும் கேட்க வேண்டும் என்று. சரி, தங்கள் விருப்பம் போல் ஆகட்டும். அப்படித்தானே? ஏன் பாரு, மதிகட்ட மன்னன், மதிகட்ட மன்னன். ஆமா, வயதாகி விட்டானா? நான் எதுக்கு இருக்கிறேன்? நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? அது இல்ல, அது சொல்றாரு. அவங்க பையனுக்கு மூத்த மகன், அவனுக்கு சிறையில் தான் மணிமுடி சூட ஏன் உங்க தலையில கஷ்டப்பட்டுக்கிறீங்க? மணிமுடி சொல்லுங்க. பாம்புக்கு வழியில வேஷம், கேளுக்கு ஒடுகுல வேஷம், ஆனா இந்த விஷ கொடிக்கு உடம்பெல்லாம் விஷம். என்ன நடப்பது என்று அடுத்த
நீளம் வாய்ந்த இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே குடிவளம் ஏற்றி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த நாடு. அந்நியனுக்கு அடிப்பணிய மறுத்து அன்று வீர மரணம் எய்திய வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாடு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மொழி செல்வம் கோழைப்படாது என்ற பொன்மொழியை காவியமாக பாடிய தமிழ் முத்தாட்சி ஔவையார் பிறந்த நாடு. அத்தகைய நாடு ஆகிய இந்த சத்தியகுடி நாட்டிலே சத்தியசீலனுக்கு மகனாக தத்துவன் என்று பெயர். எனது தம்பியோ உத்தமன், எனது தங்கையோ முத்தழகி. அப்படி இருக்கும் தருவாயிலே ஜாய் காவலா காவியத்துக்கு உதாரணம் என்று சொன்னால் கம்பெனி, ஓவியத்துக்கு உதாரணம் சொல்வார்கள். கண்ணகி, நீதிக்கோர் மனுநீதி சோழன், நேர்மைக்கு ஒரு ராஜேந்திரன், ஒரே ஒரு முல்லை கொடிக்காக தேர் கொடுத்தான் பாரிவல்லன், ஒரு புறாவின் உயிரை காக்க வேண்டும் என்று தன் உடம்பையே பரிசா கொடுத்தான் உத்தமன் சமுத்திரன். அப்பேற்பட்ட நல்லவர்கள் பிறந்த நாடடா நம் தாய் திருநாட்டு. அப்பேற்பட்ட நம் தாய் திருநாட்டை நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் தெரியுமா? எப்படி தெரியுமா? தமிழே உயிராகும், தாயகம் உறவாகும், தாயகம் உறவாகும். ஜாதி மத பேதம் இல்லை.
ஆவாது உங்கதன்ட்டான் உங்கது ஆவாதுன்ட்டான் ஏய், நானா புதுமை அடைந்து அப்படி விட்டேன். அண்ணாடு நம்மளுக்கு எனக்கு நாட்டை யாரும் நீதான் தகுதியானவன். அதனால் முடிசூட்டு விழா ஏற்பாடு சம்மதம் என்ன? சொன்ன பிறகு நான் ஒத்துக்கிறேன். அப்படியே ஏற்பாடு இருக்கிறேன். எம்ஜிஆர் பாட்டு பாடுறாங்க கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.